பொருள் 5 விவசாயிகள் நலன் தொடர்ச்சி. 6 100% பயிர் காப்பீடு. விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் தமிழகம் முழுவதும் கூடுதல் வேளாண் வானிலை அறிவியல் மையங்கள் அக்ரோ மெட்ரோலாஜிக்கல் அமைக்கப்படும். இதன் மூலம் மழைக்காலங்களில் பாதிக்கப்படும் பயிர்களின் இழப்பு துல்லியமாக கணக்கிடப்படும். அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு இழப்பீடு விரைவாக வழங்கப்படும். வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டுவரப்படும். கொப்பரை தேங்காய் விவசாயிகள் நலன். தேங்காய் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் தென்னை விவசாயிகளின் பாதிக்காத வகையில் கொப்பரை தேங்காய் ஆதார நிதி ஒதுக்கப்படும். கோவை, தஞ்சை, பொள்ளாச்சி, காங்கேயம் போன்ற இடங்களில் தேங்காய் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் கொப்பரை தேங்காய்கள் கொள்முதல் செய்யப்படும். அவற்றில் இருந்து அரசு அறவை ஆலைகள் மூலம் எண்ணெய் எடுக்கப்பட்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் விற்பனை செய்யப்படும். பச்சை தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP அறிமுகப்படுத்தவும், அதே நேரத்தில் கொப்பரை தேங்காய் மில்லிங் மற்றும் பால் கொப்பரை ஆகியவை இரு வகைகளுக்கும் விலை ஏற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்கவும், அவர்களுக்கு லாபகரமான வருவாயை உறுதி செய்யவும் அதன் ஆதரவு விலையை உயர்த்த வேண்டும் என ஒன்றிய அரசிடம் வலுவாக வலியுறுத்தப்படும். மேலும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க நீரா தேங்காய் எண்ணெய் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்க தமிழ்நாடு தேங்காய் பதப்படுத்தும் கழகம், தமிழ்நாடு கோகனட் ப்ராசஸிங் கார்ப்பரேஷன் உருவாக்கப்படும். தமிழ்நாடு இயற்கை விவசாய திட்டம் ஆர்கானிக் ஃபார்மிங். தமிழ்நாட்டை இயற்கை விவசாயத்தில் முன்னணி மாநிலமாக மாற்ற கீழ்கண்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். செயற்கை உர விவசாயத்தில் இருந்து இயற்கை விவசாயத்திற்கு மாறும் விவசாயிகளுக்கு முதல் 3 வருடங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் பாரம்பரிய அரிசி வகைகள், மசாலா பொருட்கள், தேங்காய், மஞ்சள், வாழை ஆகியவற்றை சந்தைப்படுத்த புவிசார் குறியீட்டை அடிப்படையாக கொண்ட தமிழ் இயல் என்னும் புதிய பிராண்ட் உருவாக்கப்படும். தஞ்சையில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் கல்லூரி அமைக்கப்படும். 9 உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு. உழவர் உற்பத்தியாளர் அமைப்பில் இணையும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். 10 விவசாயிகளின் குழந்தைகளுக்கு இலவச உயர்கல்வி. 2 ஏக்கருக்கும் குறைவாக விவசாய நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் குழந்தைகளுக்கு கட்டணமில்லா உயர்கல்வி வழங்கப்படும். 11 கொள்முதல் நிலையங்களில் விளைபொருள் வீணாவதை குறைத்தல். நெல் மற்றும் கொள்முதல் செய்யப்படும் பிற விளைபொருட்கள், காய்கறிகள், உணவு தானியங்கள் மற்றும் நறுமணப் பொருட்கள் உட்பட அனைத்து கொள்முதல் நிலையங்கள், தொகுப்பு மையங்கள், கிளஸ்டர் ஹப்ஸ் மற்றும் சேமிப்பு கொள்கலன்களில் சில்லோஸ் முறையாக கையாளப்பட்டு பாதுகாக்கப்படும். இதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறைக்கப்படும். துல்லியமான இடைப்போடுதல் மற்றும் சேமிப்பு தரவுகள் முறையாக பராமரிக்கப்படும். அதேபோல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டை ஏற்றி இறக்கவோ 1 பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்துக் கொள்ளப்படும். அப்படி கமிஷன் வாங்குவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்.